ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருப்பதி நடைபாதை பற்றி தாங்க. ஏன்னா இத்தனை விஷயத்தில் நான் இது வரைக்கும் நடைபாதை போனதாக சரித்திரமே இல்லை. எதனால் நான் நடைபாதை போகிறேன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திருப்பதி நடைபாதை பற்றி நான் சொல்லணும். பார்த்திங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்க, அலிப்பிரி நடைபாதைனும் இன்னொன்று ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதைன்னும் சொல்லுவாங்க. ரெண்டு நடைபாதைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அலிப்பிரி பார்த்திங்கன்னா 3550 படிகள் இருக்குங்க. 9 கிலோமீட்டரு, 7 மலை கடந்து போய் அவரை பார்க்கணும். திருப்பதியில் இன்னொரு நடைபாதை இருக்குங்க. அதை பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதைன்னு சொல்லுவோம். போங்க. நீ நினைட்டியா? 3 வருஷம். ஸோ அந்த நடைபாதை பார்த்திங்கன்னா 2388 படிகள் இருக்கும். அது 2 இல்லை 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் ஆகுமாங்க. மேலே 7 மலையும் கடந்து செல்கிறதுக்கு. ஆனால் இதுதான் என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட்டு டைம் நடைபாதை மூலயமா போகிறேன். ஏன்னா என் பையனுக்கோசம் பையனுக்கோசம் வேண்டினது. ஏன்னா என் பையன் பிறக்கக்குள்ளேயே சாப்பாடெலாம் போகல. ஸோ எமர்ஜென்சி அவர் பயத்திலே அன்றைக்கே பண்ணி அவன் சிசேரியன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அப்போது திருப்பதிக்கு வேண்டினேன், நடைபாதைன்னு நடந்து வரேன், என் பிள்ளை நல்லபடியாக காப்பாற்றி என் கையில் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு. ஸோ அப்படி வந்தவர் தான் என் பெரிய பிள்ளை. ஸோ அவனுக்கோசம் தான் இந்த வேண்டுதல். ஸோ அதனால் நான் நடைப்பயணமாக போனேன். இதான் முறை. ஆனால் உண்மையாலுமே என்னால் முடியலைங்க. அப்பா, அவ்வளோ 7 மலைன்றது, 1ஆம் மலை 2ஆம் மலை கூட நம்ம கடந்துடலாங்க. அந்த லாஸ்ட்டு 7 மலையை தாண்டி போகணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 7ஆவது மலையில் தாங்க அழுதே போயிட்டேன். அவ்வளோ செம்ம கால்வலி. அப்படியே கோவிந்தா கோவிந்தா உக்காஞ்சி அப்படியே சொல்லிக்கிட்டு தான் நான் போயிருந்தேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு திருப்பதி நடைபாதை, அலிப்பிரி நடைபாதைங்க. கொஞ்ச நாள் நடந்து இப்போ நிறைய பேர் வேண்டிக்கிட்டு கற்பூரங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பூரம் போட்டுக்கிட்டே வேண்டிக்கிட்டே போனாங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகிறது அந்த மாதிரிலாம் வேண்டிட்டு போனாங்க. இந்த மஞ்சள் குங்குமம்லாம் படிக்கட்டில் வச்சுக்கிட்டு சாமி போனாங்க. ஸோ அதெல்லாம் நானும் வேண்டிக்கிட்டு போனேன். ஏதோ 2000 3000 படிக்கட்டு கூட நான் தாண்டிட்டேங்க. அந்த 550 ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். வாழ்க்கையிலே மறக்க மாட்டேங்க. அப்படி ஒரு படபடப்பு போச்சு. என் ஹார்ட் பீட்டெல்லாம் அந்தளவு துடிக்க ஆரம்பித்து போச்சு. ஸோ அப்படியே உக்காஞ்சி தண்ணி குடிச்சு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நான் படுந்த கடவுளுக்கு தான் தெரியும். முன்னெல்லாம் நடைபாதை வரவங்களுக்குன்ட்டு டோக்கன் கொடுத்தாங்க. இப்போவும் டோக்கன் கொடுக்குறாங்க நடுமத்தில். பட் அதுக்கான ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்க. ஃப்ரீயாக விட்ருவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு லைன் வச்சுருந்தாங்க.
அதான் தெரியல. சீச்சி ஒன்றும் பண்ணாது. அவ்வளோ நல்லா மறைச்சிக்கிட்டு போ போ சுதா போ. வா வா அப்படி வா சுதா. ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாது. நவுரு ಬಾ ಬಾ. இங்கே இருக்கட்டுமா? அது என்னமா அந்த இது பாருங்கக்கா போதா? என் தலைக்கு மேலே பாருங்க. யாருதான்
நல்லபடியாக சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு எப்போ டைம் கிடைக்குள்ளோ, ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்தியா போவோம். ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எப்படி டைம் கிடைக்குதோ அப்படி தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுது திருப்பதிக்கு. ஏன்னா புக் பண்ணிக்கின்னு பிளான் பண்ணிலாம் என்னால் போக முடியாது. ஏன்னா நாங்கள் எப்போ போகிறோமோ அந்த டைமில் சுத்தமாக எங்களுக்கு டிக்கெட்டே கிடைக்காது ஆன்லைனில். என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் இது மாதிரி ஃப்ரீ தரிசனத்துக்கு கிளம்பிடுவோம். அதில் என்னென்னா மிராக்கல்லாம் நடக்குங்க. நடுமத்தில் ஃப்ரீயாக விட்ருவாங்க. கொஞ்ச நேரம் தான் எங்களை உட்கார வச்சுருப்பாங்க 1 ஹவர். எப்பயுமே நாங்கள் பார்த்துட்டோம். வெயிட் பண்ணி பார்த்தோன்னா 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ரூமில் 1 ஹவர் 2-3 மணி நேரம் உள்ளே போட்டு அடைச்சாங்கனாலும் சாமியை டக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். நல்ல தரிசனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பும் அமைஞ்சிது. நல்லா பார்த்து சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த வாட்டி லீவில் எங்கள் பசங்க எல்லோரையும் மறுபடியும் கூட்டுட்டு போனோம். ஸோ அடுத்த வாட்டி பார்க்கலாம் திருப்பதி. ஒன்று சொல்லணுங்க, ஏன்னா நடைபாதையில் அலப்பிரியில் வந்தீங்கன்னா இப்போ அனிமல்ஸ்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் நான் நடந்து வரக்குள்ளே பார்த்தேன், போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. சைடில் வலையெல்லாம் கட்டி வேறு செம்ம பாதுகாப்பாக போட்டிருந்தாங்க. இன்னும் ஒன்றுங்க, என்னென்னா எல்லா கடையும் 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே அதை பார்க்கக்குள்ள நமக்கே பக்குன்னு ஆகிப்போச்சு. எங்கடா வந்துடுறது? ஏன்னா நம்ம அந்த டைமில் டயர்டாக க்ராஸ் பண்ணி போவோம். அந்த டைமில் விலங்கு வந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? எங்கே போய் ஓடுவீங்க? அதனால தான் பாதுகாப்பாக பிள்ளைங்களை இட்டுட்டு போங்க. பத்திரமா பொழுதோடு போயிட்டு வந்துட்டால் சேஃப்டி. 6 மணி நேரம்தான் நடப்பாதைன்னு சொன்னாங்க. ஆனால் நான் மட்டும் ஒரு நாள் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, என் பசங்க, குட்டி பசங்க எல்லாம் சீக்கிரமாக போயிட்டாங்க. அந்த குரூப்லேயே நான் மட்டும்தாங்க. காலையில் 6 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் நடப்பயணம். சாயங்காலம் 6 மணிக்கு தாங்க வெளியில் வந்தோம். என் கூட ஒரு பாட்டி வேறு 2 பேர் வந்தோம். அந்த மாதிரி இந்த வாட்டி திருப்பதி பயணம் அமைஞ்சது. See you on next video. Bye.